சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஜெயச்சந்திரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நீங்கள் ஒரு கேன்சர் சிறப்பு சிகிச்சை மருத்துவர். கேன்சரில் பல விதங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு கேன்சர் மாத்திரம் இன்றைக்குமே ஒரு தெளிவில்லாத பயத்தை எல்லாருக்கும் உருவாக்கிட்டு இருக்கு. பிளட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னமுமே முழுமையாக குணப்படுத்த முடியாதது, கவலைக்குரியது, வாழ்நாள் பூரா அதில் சிக்கல் இருக்கும் அப்படிங்கிற அட்டவணைக்குள்ளேயே இருக்கா, இல்லை அதிலேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோமா? 10லேருந்து 20 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பயம்லாம் இருந்தது. இப்போது இரத்த புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புற்றுநோய்கள்லேயே குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய்களில் இரத்த புற்றுநோய் தான் நம்பர் 1ல் இருக்கும், நம்பர் 2ல் இருக்கும். ஸோ ரத்தம் மற்றும் ரத்தம் சார் புற்றுநோய்கள்னு நம்ம சொல்லுவோம். இரத்த புற்றுநோய்னா லுக்கீமியா, ரத்தம் சார் புற்றுநோய்கள்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா லிம்ஃபோமா அப்படின்னு சொல்கிறதும் ரத்தம் சார் புற்றுநோய் தான். அடுத்தது மல்டிபிள் மைலோமா அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் ரத்தம் சார் புற்றுநோய் தான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூணுத்தையும் சேர்த்தா நாங்கள் ரத்தம் மற்றும் ரத்தம் சார் புற்றுநோய்னு சொல்லுவோம். எப்படி சொல்கிறதுனா இதுதான் க்யூரேட்டிவ் கேன்சர்ஸ்ன்னு சொல்கிற குணப்படுத்தக்கூடிய கேன்சர்ஸில் நம்பர் 1ல் இருக்கிறது. ஆனால் ட்ரீட்மெண்ட் வேறுபடும். சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா குறுகிய கால ட்ரீட்மெண்ட் இருக்கும், 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில இரத்த புற்றுநோய்கள் இருக்குது. இரத்த புற்றுநோய்னு சொல்கிறது ஒரு நோய் கிடையாது, அதுக்குள்ளே ஒரு 40-50 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரிவுகள் இருக்குது. சிஎம்எல்னு ஒரு புற்றுநோய் இருக்குது, கிரானிக் மைலாய்டு லுக்கீமியான்னு சொல்லுவோம். அந்த புற்றுநோய் பார்த்திங்கன்னா 2000 வருடம், அதாவது 2000 இயருக்கு முன்னாடிலாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. இப்போ அது ஒரு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தா போதும், லைஃப் லாங் தேர் லிவிங். ஸோ அந்த மாற்றங்கள் நிறைய ஆயிடுச்சு. சிஎல்எல்னு ஒரு புற்றுநோய், கிரானிக் லிம்போசைட்டிக் லுக்கீமியா. இந்த கிரானிக்னு சொல்கிறதே ரொம்ப நாளாக இருக்குது, நீண்ட காலமாக இருக்க ஒரு நோய். ஸோ அது டயபெட்டிஸ் மாதிரியோ ஹைப்பர் டென்ஷன் மாதிரியோ மாத்திரைகள் மட்டும் எடுத்து நார்மல் வாழ்நாளை வாழலாம். சில லிம்ஃபோமாஸ் இருக்குது, லோ கிரேட் லிம்ஃபோமாஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்லோவாக வளரக்கூடிய லிம்ஃபோமாஸ். சில பேருக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க மாட்டோம், அது எதுவுமே பண்ணாது. சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதே லோ கிரேட் லிம்ஃபோமாவில், ஆனால் அவங்க நார்மலாக வாழ்வாங்க. ஸோ அவங்க அந்த லுக்கீமியாவாலேயோ அந்த லிம்ஃபோமாவாலேயோ அந்த கிரானிக் சிஎம்எல்லாலேயோ சிஎல்ஆலேயோ இறந்து போகிறது கிடையாது. யூஸ்வலாக வேற ஒரு காரணத்தை தான் இறந்து போகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, சில புற்றுநோய்கள் அக்யூட் மைலாய்டு லுக்கீமியான்னு சொல்லுவோம், அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் அக்யூட்னா வேகமாக வரக்கூடிய நோய்கள். 2 வாரம் 3 வாரம் முன்னாடி நார்மலாக இருந்திருப்பாங்க, வித்தின் அந்த 2 வாரம் 3 வார காலத்தில் அந்த நோய் வந்துடும். அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் வேகமாக அது ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி புற்றுநோய்களில் ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால், ஏஎம்எல்லில் பார்த்தீங்கன்னா சராசரியாக நாங்கள் 100 பேர் ட்ரீட் பண்ணோம்னா 100 பேரில் 50லேருந்து 70 பேரை நாங்கள் கம்ப்ளீட்டாக குணம் பண்ண முடியும். ஏஎல்எல்லில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 60லேருந்து 80 பேரை கம்ப்ளீட்டாக குணம் பண்ண முடியும். இந்த புற்றுநோய்கள்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கத்தான் மக்கள் பயப்படுறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். நான் அது சொல்ல மாட்டேன், நிச்சயமாக அது ஈஸின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அது ஒரு 4 மாதம் 5 மாதம் அவங்களோட இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களோட சோஷியல் லைஃப் போகும், அவங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் போகுது. ஆனாலும் அதோட ரிசல்ட்ஸ் இஸ் வெரி குட். மற்ற கேன்சரை கம்பேர் பண்ணும்போது முக்கியமான விஷயம், ரத்த கேன்சரில் பார்த்திங்கன்னா லுக்கீமியாஸில் ஸ்டேஜிங்னு ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ரத்தம் எல்லா இடத்துலையும் உடம்புல போகிறதால ஸ்டேஜ் கிடையாது. அதில் நாங்கள் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். இப்போல்லாம் நிறைய ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுவோம். ஜெனட்டிக் டெஸ்ட்னால் அந்த ரத்த புற்றுநோயில் என்ன ஜீன் மியூட்டேஷன் வந்திருக்குன்னு பார்ப்போம். அதை வச்சு நாங்கள் ரிஸ்க்கு பிரிப்போம். ஸோ லோ ரிஸ்க், இன்டர்மீடியட் ரிஸ்க், ஹை ரிஸ்க்குன்னு பிரிப்போம். ஸோ 1 2 3 4ங்கிற ஸ்டேஜுக்கு பதிலாக நீங்கள் இப்படி பிரிச்சுக்கிறீங்க. ஆமாம், ரிஸ்க் அனலைஸ் பண்ணுறேன். ரிஸ்க் பிரிப்போம். மோஸ்ட் ஆஃப் தி கேன்சர் ரத்த புற்றுநோய்க்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ லிம்ஃபோமாவில் ஸ்டேஜ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த ரிஸ்க்கை பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட் மாறுபடும். 1 மாதம் கழிச்சு ரெஸ்பான்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் இனிஷியல் ட்ரீட்மெண்ட் எது எடுத்தாலும் லுக்கீமியாவில் பார்த்திங்கன்னா முதல்ல இனிஷியலாக ரெஸ்பான்ஸ் பார்ப்போம். அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்குன்னு பார்த்து அதை வச்சும் ரிஸ்க்கு மாறும். ஸோ அந்த ரிஸ்க்கெலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அக்யூட் மைலாய்டு லுக்கீமியாவில் 80% மக்களுக்கு அந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் மேற்கொண்டு, சரிங்களா? அதே ஏஎல்எல்லில் பார்த்திங்கன்னா ஒரு 50% மக்களுக்கு அந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படும். ஸோ இது மாதிரி இருக்க புற்றுநோய்களில் அந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணும்போது குணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஆகுது, சரிங்களா? முன்னாடிலாம் அந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய சென்டர்ஸ், பண்ணக்கூடிய எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர்ஸில் பண்ணுறோம். இங்கே அப்போலோவில் பார்த்தீங்கன்னா வந்து 2500க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த இரத்த புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குழந்தைகளில் நிறைய பார்க்குறேன் டாக்டர். குழந்தைகளை தாக்கக்கூடிய புற்றுநோய்னு பார்த்தாலே பெரும்பாலும் இரத்த புற்றுநோயாக இருக்குது. என்ன காரணம் டாக்டர் அதுக்கு? ரத்த புற்றுநோய் தான் நம்பர் 1 புற்றுநோய் இதில் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். குழந்தைகளை பொறுத்த நீங்கள் ஒரு 18 இயர்ஸ் கீழே இருக்க மக்களை பார்த்தீங்கன்னா ரத்தம் மற்றும் ரத்தம் சார் புற்றுநோய் தான் நம்பர் 1. ஜென்ரலாகவே ரத்தம் சார் புற்றுநோய்க்கு வந்து ரீசன்ஸ் இதுதான்னு கண்டுபிடிக்க வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரத்தம் உருவாகக்கூடிய சிஸ்டம் இருக்குது. நம்ம ஹெமட்டோபாய்டிக் சிஸ்டம் சொல்லுவோம். பிளட் உருவாக சிஸ்டம் போன் மேரோக்குள்ளே இருக்குது. அந்த போன் மேரோக்குள்ளே இருக்க ஒரு வகையான சில ஜீன்ஸ் வந்து மாறுபடுறதால அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பிறந்த பிறகு வர மாற்றங்கள் தான். நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து வர ஹெரிடிட்ரி மாற்றங்கள் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் திஸ் இந்த ரத்தம் மற்றும் ரத்த சார் புற்றுநோயில் பார்த்திங்கன்னா அந்த ஹெரிடிட்ரியாக அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதனால் வர புற்றுநோய்களுக்கான இன்சிடென்ஸ் பார்த்திங்கன்னா 100 பேருக்கு இந்த புற்றுநோய்கள் வருதுன்னா 100ல் 1-2 பேருக்கு தான் அந்த ஹெரிடிட்ரி ஜீன்ஸால் வர புற்றுநோய்களாக இருக்கலாம். மிச்சம் 95லேருந்து 98லேருந்து 99 பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த பிறகு நடக்கிற ஒரு ஜெனட்டிக் மாற்றத்தால் வர ஒரு புற்றுநோய். அது ரத்தம் உருவாகிற சிஸ்டமில் வர சில ஜீன்ஸ் மாறுபாடாகலாம். ஏன்னா நம்ம இம்யூனிட்டிக்கு தேவையான விஷயங்களால் ஒரு மாறுபாடாகலாம். ஸோ இது போல மாறுபாடுகள் வரத்தால் தான் அந்த புற்றுநோய்கள் வருது. ஆனால் அந்த மாறுபாடு எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி, ஆராய்ச்சிகள் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் இதுதான் கரெக்டான ஒரு ரீசன் கிடையாது. புற்றுநோயை பொறுத்தளவில் நாங்கள் 50% 100 பேரை பார்த்தா 50 பேரை குணப்படுத்திடுறோம், 30 பேரை குணப்படுத்திடுறோம்னு சொல்கிறீங்க டாக்டர். இந்த குணப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முழுமையாக இவர் சரியாயிட்டார், இனிமேல் இவருக்கு அது வராது, இஸ் ஃபைன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை இப்போதைக்கு அது முழுமையாக குணப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு தடவை வந்தவருக்கு மறுபடியும் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, கவனமாக இருக்கணும்னு எடுத்துக்கலாமா? ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், நோய் கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். ஆனால் வந்து மேற்கொண்டு நான் ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா எல்லா இந்த ரத்த புற்றுநோய்கள் மற்றும் ரத்தம் சார் புற்றுநோய்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரிலாப்ஸ்ன்னு சொல்கிற ஒரு திரும்பி வரதுக்கான ரிஸ்க் இருக்குது. நாங்கள் எப்போ க்யூர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருடம் வரை நோய் திரும்பி வரலைன்னா வி கன்சிடர் இட் அஸ் க்யூர். ஸோ அந்த 5 வருட காலம் வரைக்கும் வந்து ஏன் அப்படி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ரிலாப்சஸ் அந்த திரும்பி வரக்கூடிய மாற்றங்கள் அந்த லுக்கீமியாவாக இருக்கட்டும், லிம்ஃபோமாவாக இருக்கட்டும், அந்த பெரும்பாலான டைம் பார்த்திங்கன்னா முதல் 2 வருடங்களில் தான் ஹையஸ்ட் ரிஸ்க்கு. இப்போ நான் 100 பேர் இருக்காங்க, 100ல் ஒரு 50லேருந்து 60 பேர் குணமாயிடுவாங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிஷியல் ரெஸ்பான்சஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80லேருந்து 90% மக்களுக்கு கம்ப்ளீட்டாக நோய் போயிடும். 10% பீப்புளுக்கு வந்து போகாது. அது சில வெரி ஹை ரிஸ்க் ஜெனட்டிக்ஸ் இருக்கிறதால போக வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு வந்து மேற்கொண்டு வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். மிச்சம் அந்த 60லேருந்து இந்த 90 பேர் சொல்கிறேன்ல நோய் போனாங்க, அந்த 30 பேரில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 பேரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு 25 பேர் வந்து முதல் 2 வருஷத்தில் ரிலாப்ஸ் ஆகலாம். மிச்சம் இருக்க 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3ஆவதுலேருந்து 5ஆவது வருஷத்தில் ரிலாப்ஸ் ஆகலாம். சரிங்களா? அதையும் தாண்டி ரிலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி லெஸ். அதாவது 1%, 2% மக்களுக்கு தான் வந்து 5 வருட காலம் தாண்டி ரிலாப்ஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் 5 வருடத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு நோய் வரலை அப்படின்னா யூ ஆர் கியூர்டு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ 2 வருடத்துலேயே சொல்லிடலாம் இதுக்கப்புறம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, 5% கம்மி தான். இருந்தாலும் ஃபாலோஅப்பில் வச்சுப்போம். எங்கள் லைஃப் லாங்கில் ஃபாலோஅப்பில் இருப்பாங்க அவங்க. மோஸ்ட்லி 5 வருட காலம் தாண்டின பிறகு பார்த்திங்கன்னா அவங்கள 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு வாட்டியோ நாங்கள் பார்த்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக ஃபாலோஅப் பண்ணுவோம். ஆனால் அந்த 5 வருடம் தான் எங்களுக்கு கட் ஆஃப் அந்த கியூர்னு சொல்கிறதுக்கு. அது வந்து அக்ராஸ். அதே பார்த்திங்கன்னா அந்த சிஎம்எல் சிஎல்எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். அதில் ஒரே ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு ஊசி மாத்திரை மாதிரி லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அது போல் அப்படியே போய்கொண்டே இருக்கும் ட்ரீட்மெண்ட். ஸோ லைஃப் லாங் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஒரு சுகர் வந்தால் நீங்கள் சுகர் டாக்டர் லைஃப் லாங் பார்க்குற மாதிரியோ, இல்லை பிபி வந்தால் பிபி டாக்டர் லைஃப் லாங் பார்க்குற மாதிரியோ எங்களே பார்ப்பாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ரத்த புற்றுநோய். ஸோ அதான் அந்த மாதிரி நான் ஏஎம்எல்ல சொல்கிறேன்ல, ஏஎம்எல்லுக்குள்ளேயே வந்து 17-18 வகையான ஏஎம்எல்ஸ் இருக்குது. ஏஎல்எல்குள்ளே பார்த்தீங்கன்னா 10லேருந்து 13 டைப் ஆஃப் ஏஎல்எல் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே போக போக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அடிஷ்னல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அப்போது சில மாத்திரைகள் ஆட் பண்ணுவோம் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டோட. சில பேருக்கு ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், சில பேருக்கு ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் அந்த ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பொறுத்து தான். ஒருத்தருக்கு குணமாயிடுச்சு, இருந்தாலும் இந்த 5 வருஷம் இப்போ 2 வருடத்தில் குணமாயிடுச்சு, இன்னொரு 3 வருஷம் அவரை நீங்கள் மானிட்டர் பண்ணணும்.
இந்த 3 வருஷம் மானிட்டரேஷனுங்கிறது என்ன டாக்டர்? அதாவது ஒரு ரெகுலர் டெஸ்ட்டு, இவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை உங்கள்கிட்ட அதுக்கான ஒரு பிளட் டெஸ்ட்டோ மற்றதோ எடுக்கிறது, அதன் மூலமாக இது ஆயிருக்கான்னு பார்க்குறதுங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் இருக்கா அதுக்கு? கண்டிப்பாக. லுக்கீமியா, லிம்ஃபோமா இது 2க்கும் தனி ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ இப்போ லுக்கீமியான்னு எடுத்திங்கன்னா 2 இப்போது ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் சேர்ந்து முடிக்கிறதுக்கு ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வருடம் வரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த போன் மாரோ டெஸ்ட் பண்ணுவோம். 3 மாதத்துக்கு ஓடியோ இல்லை 6 மாதத்துக்கு ஓடியோ போன் மாரோ டெஸ்ட் பண்ணுவோம். 1 வருடம் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளட் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவோம். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். சிம்டம்ஸ் இருக்கா, அதாவது அறிகுறிகள் இருக்கான்னு பார்ப்போம். ரத்த டெஸ்ட் பண்ணுவோம். கவுண்ட்ஸ், இந்த பிளட் கவுண்ட்ஸ்லாம் பார்ப்போம். போன் மாரோ தேவைப்பட்டால் தான் பண்ணுவோம். இது வந்து லுக்கீமியாவில். லிம்ஃபோமாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டீன் பேசிஸில் வந்து ஸ்கேன்ஸ் பண்ண மாட்டோம். கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணுவோம் பேஷண்ட்ஸை. தேவைப்பட்டால் வந்து ஏதாவது நெறிக்கட்டிகளோ இல்லை வந்து உள்ள கல்லீரலோ மண்ணீரலோ வீக்கம் தெரிந்தால், இல்லை பேஷண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது அறிகுறிகள் தெரிகிற மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் சொன்னாங்கன்னா அப்போ தான் ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 2 வருடம் தாண்டும் போது பார்த்திங்கன்னா 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்ப்போம் பேஷண்ட்ஸை. 5 வருடம் தாண்டிட்டா வந்து 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்ப்போம். முதல் 2 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒரு மாதிரி. இப்போ லுக்கீமியாவில் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு வரை பார்ப்போம், 2 மாதத்துக்கு வரை பார்ப்போம். லிம்ஃபோமாவில் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு வரை தான் பார்ப்போம் பேஷண்ட்ஸை. ஸோ இது வந்து ஒவ்வொரு லிம்ஃபோமா ஒவ்வொரு லுக்கீமியாவுக்கும் மாறுபடும். சில லுக்கீமியாவில் பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்டில் சில மார்க்கர்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து பிஹெச் பாசிட்டிவ் ஏஎல்எல்னு ஒரு டைப் ஆஃப் கேன்சர் இருக்குது. அதில் வந்து 3 மாதத்துக்கு வரை அந்த பிளட் டெஸ்ட் அனுப்பிச்சாலே அந்த கேன்சர் லெவல்ஸ் எங்களுக்கு தெரியும். இப்போ சிஎம்எல்னு எடுத்துட்டிங்கன்னா அது லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் சொன்னேன். அதாவது லைஃப் லாங் இனிஷியல் 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மாதம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் இல்லை ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் தான் பார்ப்போம். அதுலேயும் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த பிளட் டெஸ்ட்டில் கேன்சர் லெவல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு கேன்சருக்கும் அது மாறுபடும். வேறு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாலோ அப் பண்ணுவோம் நாங்கள். ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜிங்க மாதிரி அந்த வார்த்தை எனக்கு சவுண்ட் பண்ணுது. அது என்ன டாக்டர், அதை சொல்லுங்கள். ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லை, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1980கள்லேருந்தே இருக்குது. ஓல்டு நேம் பார்த்தீங்கன்னா பழைய பேர் வந்து போன் மாரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். கடினமான ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். போன் மாரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்ன உடனே மக்கள் உடனே வந்து பெரிய பயத்துக்கு உள்ளாவாங்க. ஆமாம், உண்மைதான். கொடுக்குற டோனர் வந்து நான் போன் மாரோவில் எடுப்பாங்களா, பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வலி மிகுந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பயம் இருக்கும். ஆனால் வந்து அது பழைய பேர். நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்கிறது ஒரு கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரியோ, ஒரு நுரையீரல் டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ஒரு ஆர்கானை எடுத்து நம்ம மாற்றுறது இல்லைங்க. இங்கே வந்து பேஷண்ட்ஸோட இம்யூன் சிஸ்டமை மாற்றும். இதுலேயும் 2 வகையான டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. ஆட்டோலோகஸ்னு ஒன்று இருக்குது, அல்லோஜெனிக்னு இருக்குது. 2த்துக்கும் வேறு கனோய்களுக்கு வேறு கண்டிஷனில் பண்ணுறது. நான் அல்லோஜெனிக் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க பிளட் ஃபார்ம் பண்ணுற சிஸ்டமையும் இம்யூன் சிஸ்டமையும் மாற்றுறதுக்கு தான் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இதில் என்னென்னா ஸ்டெம் செல்ஸ், பிளட் ஃபார்ம் பண்ணுற ஸ்டெம் செல்ஸ், அது வந்து போன் மாரோக்குள்ளே இருக்கும். அந்த செல்ஸ் எடுத்து டோனர்கிட்டேருந்து எடுத்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். சரிங்களா? டோனர்கிட்டேருந்து எடுக்கிறது வந்து ஒரு 20 வருடம் காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போன் மாரோலேருந்து டேரெக்டாக ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு அனஸ்தீஷியா கொடுத்து போன் மாரோலேருந்து டேரெக்டாக எடுத்துருந்தாங்க. இப்போது அது மாதிரி எடுக்கிறது கிடையாது. அதை வந்து நம்ம 5 நாளைக்கு ஊசி ஒன்று கொடுத்து அந்த 5ஆவது நாள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுறாங்களே, அதே மாதிரி அந்த ஊசி கொடுக்கறதால என்ன ஆகுதுன்னா ஸ்டெம் செல்ஸ் வந்து டெம்பரரியாக எலும்பு மஜ்ஜையிலேருந்து ரத்த ஓட்டத்துக்கு வந்துடும். அப்போ அந்த ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஏஃபெரிசிஸ்னு ஒரு மிஷின் ப்ராசஸ் இருக்குது. ரத்த தானம் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ரத்தம் ரெகுலராக எடுப்பாங்க. சில பேருக்கு ரத்தத்துலேருந்து பிளேட்லெட்ஸ் மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஸோ அந்த பிளேட்லெட்ஸ்ன்னு பிரித்து எடுக்கிற மிஷின் மாதிரியே இதே மிஷினில் வந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் மட்டும் தனியாக பிரிச்சுட்டு மிச்சம் இருக்க நார்மல் பிளட் வந்து திருப்பி உள்ளே வந்துடும். ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ் பிரித்த ஸ்டெம் செல்ஸை பேஷண்ட்ஸ்க்கு ரத்தம் வழியாக தான் இன்ஃப்யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. கொஞ்சம் கீமோதெரப்பி கொடுத்து அந்த ரத்தம் உள்ளே போய் அது வேலை செய்ய வைக்கணும். அது சரிங்களா? ஸோ அதுக்கு எங்களுக்கு ப்ராசஸ் இருக்குது. டோனர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஓல்டு நேம், க்ரூட் நேம் சொல்லுவோம், போன் மாரோ டிரான்ஸ்பிளான்ட் சொன்னே பேஷண்ட்ஸ் பயந்துதாங்க. ஸோ அதுக்கு இட் இஸ் நாட் எனிமோர் கால்ட் அஸ் போன் மாரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். புதிய பேர் வந்து ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட். டோனருக்கு எந்த பெரிய ஒரு இதுவுமே இருக்காது. ரத்த தானம் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு. சார், இவருக்கு முழுமையாக குணமாயிடுச்சு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சரியாக அவர் பாட்டுக்கு லைஃப்பை லீட் பண்ணலாங்க.
ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்லும் பொழுது, அவருக்கு ஒரு திருமணம் நடக்க இருக்குது, அந்த பொண்ணு வீட்டுக்காருக்கு அதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவருக்கு இது பண்ணியிருக்கோம் ஏற்கனவே, இப்போ சரியாக இருக்கான்லாம் சொல்கிறாங்க. இந்த சமுதாயம் அதை எப்படி எடுத்துக்குது டாக்டர்? பரவாயில்ல, எல்லாம் குணமாயிடுச்சாமே அப்படின்னு எடுத்துக்குது. ஐயோ இவர் கேன்சர் இருந்துச்சாமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து இங்கே இந்த விதமான பார்வையிலிருந்து ஒரு ஒதுக்கி வைக்கப்படுகிறாரா? சிஎம்எல் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ண முடியாது, நீ நேராக கூட்டுவாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒன்றுமே ஒதுக்கி வைக்கப்பட தான் செய்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அது லவ் மேரேஜஸில் தான் இது நடக்குது. ஆனால் லவ் மேரேஜஸில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. ஆனால் அது அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் சொல்லவே பயப்படுறாங்க. ஒன்றுமே இதுதான் பின்தங்கி தான் உண்மை, இதுதான் உண்மையான சுச்சுவேஷன். ஒரு கேன்சர் எனக்கு வந்தது, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இன்னும் அது ஒரு பின்தங்கிய நிலைமை தான் இருக்கும். ஆனால் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து கேன்சர்னாலே இன்னும் ஒரு ஸ்டிக்மா மாதிரி தான் போயின்னு இருக்குது. அந்த ஒரு மக்களுக்கு அந்த மாற்றங்களை வந்து கொண்டு வரதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் மாறணும். மக்களோட மைண்ட் செட் வந்து நிறைய மாறணும். ஈவன் வேலைவாய்ப்புலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு மைண்ட் செட் மாறணும். அவங்களும் இவர்களும் சாதாரணமான மனுஷங்க தான் அவங்களுக்கும் ஒரு நோய் வந்தது, அது சரியாயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு அதை சாதாரணம் எடுத்துக்கூடிய மனநிலைக்கு வரலைங்கிறது கொஞ்சம் கவலை. இன்னுமே கவர்மெண்ட் சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வரணும். இப்போ கைனகாலஜிக்கல் இஷ்யூஸில் உள்ள கேன்சர்ஸ் பார்க்குறோம் டாக்டர், அதுவுமே வந்து பரவலாக பேசப்படுது. இருந்தால் கூட நீங்கள் எப்படி ரத்த புற்றுநோய்க்கு அல்லது ரத்தம் சார்ந்த புற்றுநோய்க்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்களோ, அது மாதிரி கைனகாலி சைடு அந்த சைட்லையும் வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு அதை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கா டாக்டர்? ஸோ கைனகாலஜிக்கல் புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான சில புற்றுநோய் கருமுட்டையிலேருந்து வர புற்றுநோய், அது பேர் ஓவரியன் கேன்சர்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையிலேருந்து வர புற்றுநோய் பேர் யூட்ரைன் கேன்சர், அப்படின்னா எண்டோமெட்ரியல் கேன்சர்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லுவோம், அது பேர் சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். இது 3 தான் மேஜர் டைப்ஸ். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி சார்ந்த புற்றுநோய் வந்து ஜெஸ்டேஷனல் ட்ரோபோபிளாஸ்டிக் நியோபிளாசம்னு சொல்லுவோம், கோரியோகார்சினோமான்னு சொல்லுவோம். இது ரேர் கேன்சர் தான். ஸோ இதெல்லாம் தான் அந்த கைனகாலஜிக்கல் பெண்களுக்கு வர கைனகாலஜிக்கல் புற்றுநோய்களில் ரொம்ப காமன் டைப்ஸ். சரிங்களா? ஸோ இதை ஓவரியன் இது எல்லாத்துக்கும் வெவ்வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ஒரு யூட்ரைன் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சரோ, சர்விக்கல் கேன்சரோ ரொம்ப ஸ்டேஜ் 1லேயோ ஸ்டேஜ் 2லேயோ கண்டுபிடிச்சோம் வச்சுங்களேன், அதோட குணம்படைய சாத்தியக்கூறுகள் 80% 90%. அதே ஸ்டேஜ் 3ல கண்டுபிடிக்கும் போது அது குணம்படைய சாத்தியக்கூறுகள் பார்த்திங்கன்னா 40% தான். ஸ்டேஜ் 4 பொறுத்த வரைக்கும் வாழ்நாளை நீட்டி தான் வைக்க முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக குணம் பண்ண முடியாது. ஸ்டேஜ் 4ஆக இருந்தாலும் இப்போது அட்வான்ஸ் மெடிசன்ஸ்லாம் இருக்குது, நிறைய அட்வான்ஸ் மெடிசன்ஸ் இருக்குது. அவங்களோட வாழ்நாளை முன்னாடிலாம் சில வருடங்கள், இப்போ பல வருடங்கள் நீட்டி வைக்கிற அளவுக்கு மருந்துகள் இருக்குது. நார்மலாக வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் மாறாமல் வாழ்நாளை நீட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு பல வருடங்கள் தள்ளி வைக்க அளவுக்கு மருந்துகள் இருக்குது. இப்போது கருமுட்டை புற்றுநோய் எடுத்துக்கொண்டிங்கன்னா பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா கீமோதெரப்பி, ஆப்ரேஷன் 2 தான் இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா சில ஓரல் டேப்லெட்ஸ் மெயின்டெனன்ஸ்க்காக வந்திருக்கு. அந்த டேப்லெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலான மக்களுக்கு உபயோகப்படும். இப்போ 100 பேர் இருந்தாங்கன்னா 100ல் சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்லாம் பண்ணி அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த மாத்திரைகள் கொடுக்கும்போது அந்த திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையுது. இதே எண்டோமெட்ரியல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து அதுலேயும் நிறைய ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு புதுசாக. எந்த பேஷண்ட்டுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எந்த பேஷண்ட் கொடுக்கக்கூடாது, அந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டை பார்த்து முடிவு பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ சில ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் இருந்தால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்கலனாலும் அவங்க நல்லா இருப்பாங்க. சில ஜெனட்டிக் டெஸ்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும், அப்போ தான் நல்லா இருப்பாங்க. ஸோ அது முதல்ல மாற்றங்கள். சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இப்போ பெண்களில் வர செகண்ட் மோஸ்ட் காமன் புற்றுநோய் அதுதான். ஆனால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து பெரும்பாலான காரணி பார்த்திங்கன்னா ஹெச்பிவி அப்படின்னு சொல்கிற ஒரு வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ். ஸோ இதனால் தான் வருது. ஸோ நம்ம நிறைய கேன்சருக்கு காரணமே இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கேன்சருக்கு நம்மளுக்கு தெளிவாக 100 பேருக்கு அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருதுன்னா அதில் 90லேருந்து 95 பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹெச்பிவின்னு ஒரு வைரஸ் தான் காரணம். அந்த ஹெச்பிவிக்கு ஒரு வேக்சின் இருக்குது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, சர்விக்கல் கேன்சர் வேக்சின். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அது போடுறதால சர்விக்கல் கேன்சர் வரது ஆல்மோஸ்ட் அதாவது 100 பேருக்கு வருதுன்னா இப்போ எத்தனை வயசுக்குள்ளே போடணும்? அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐடியலான ஏஜ் எது பார்த்திங்கன்னா 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே
பெண்களுக்கு அது போடுறது வந்து cervical கேன்சர் வரதுக்கான ரிஸ்க்கை 90லேருந்து 95% குறைக்குது. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 30 வருஷம் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த cervical கேன்சர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இல்லாமல் போயிடும். இல்லாமையே போயிடும். அப்படியே இருந்தாலும் அந்த டாப் 10 கேன்சர்ஸ்லையோ டாப் 20 கேன்சர்ஸ்லையோ இருக்காது. கண்டிப்பாக எல்லாமே போயிடும். ஈவன் அந்த வேக்சின்ஸ்லாம் மேல்ஸ் ஆண்களுக்கும் தேவை. ஆண்களுக்கு அது பீனைல் கேன்சர், ஏனல் கேன்சர், அதாவது ஆசன வாயில் வர போடுறாங்களா கேன்சர், டாக்டர்? அதுவும் உண்டு கண்டிப்பாக. அதுவும் அது இல்லாமல் அவங்க பார்ட்னர்ஸில் வர cervical கேன்சர், இது மூணுத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஆண்களுக்கும் அது கண்டிப்பாக போடணும். எப்படி ஒரு கேன்சர் வியாதிக்கான சமுதாயத்தில் பார்வை இருக்கோ அது மாதிரி கைனகாலஜி தொடர்பான விஷயங்களை நம்ம ரெண்டை பொருத்தி பார்ப்போம். ஒன்று தாம்பத்திய வாழ்க்கை, இன்னொன்று குழந்தை பிறப்பு. இது ரெண்டுக்கும் அவங்க தகுதியானவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் கைனிக்னு வரும்பொழுது. இது வந்து ஒரு காமன் மேனுக்குள்ள ஒரு சந்தேகம். ஆனால் இது எல்லாமே குணப்படுத்தக்கூடியது. இது எல்லாமே அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாமல் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை தொடரக்கூடிய அளவுக்கு நம்ம மருத்துவம் வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொன்னதுங்கிறது மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி டாக்டர். நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.